அப்பா! ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. எங்க அப்பா இவ்ளோ சீக்கிரம் இதுக்கு ஒத்துப்பாருன்னு நெனச்சு கூட பார்க்கவே இல்ல. கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். எங்கேயாச்சும் டின்னருக்கு வெளிய போலாமா? எங்க அப்பா சொன்ன மாரி உன்னோட மியூசிக் கரியர விட்டுரு. அதான் நம்ம யுஎஸ் போறோம்ல, அங்க பார்த்துக்கலாம். நீ ஏன் சைலன்ட்டா இருக்க? எவ்ரிதிங் வென்ட் சோ வெல் ரைட்? எவ்ரிதிங் வென்ட் ஸோ வெல். எல்லாம் உங்கள் பிளான்ஸ்க்கு உங்கள் கன்வின்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஏன் இப்படி நெகட்டிவா பேசுற? அப்பா பேசும்போது ஹாப்பியா தானே இருந்த? ஸ்டாப் இட் சஞ்சனா. நான் ஹாப்பியாக இருந்தேனா? உனக்கு புரியல உங்கள் அப்பா என்னை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாருன்னு. உங்களுக்கு வேணால் என் மியூசிக் கரியரை பார்த்தா சிரிப்பாக இருக்கலாம், பட் எனக்கு அப்படி இல்லை. உங்கள் அப்பா என்னை பற்றி எதாவது கேட்டாரா? என் பிளான்ஸ், என் ஃபேமிலி ஆர் எனிதிங்? பட் கல்யாணம் நான் ஒன்றும் யோசிச்சு போனோம். இவ்வளோ பெரிய டிசிஷனில் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. சரி, அதை கூட விடு. உங்கள் அப்பா என்னை மியூசிக் கரியரோட சொல்கிறாரு, ஆனால் நீ அதை பார்த்து சைலண்ட்டாக இருக்க. என்னோட லைஃப் டிசிஷனே சேர்த்து நீங்களே எடுத்துக்கிறீங்க. என்னை கஷ்டப்பட்டு உங்க கூட வச்சுக்கிறது பேர் லவ் இல்லை, இட்ஸ் பியூர் செல்ஃபிஷ்னஸ். போதும் நிறுத்து. எதுக்கு நீ தேவையில்லாம கோவப்படுற? கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம தானே ஃபேமிலி. வில் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி டூ. அப்புறம் உன் கெரியர். லாஸ்ட் 4 இயர்ஸாக நீ மியூசிக் தான் ட்ரை பண்ணிட்டு இருக்க. என்ன பண்ண உன் கெரியரில் நீ? பட் எனக்கு யூஎஸில் ஒரு கெரியர் இருக்கு. உனக்கு உங்கள் அப்பாவால் கிடைச்சதுக்கும் நான் சொந்த காலில் நிற்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. உனக்கு எப்படி உன் கெரியர் முக்கியமோ அது மாதிரி எனக்கு என் கெரியர் முக்கியம். ஸ்டாப் பீங் ஃபீமேல் சானிஸ்ட். ஸோ இப்போ நான் ஃபீமேல் சாவனிஸ்ட். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்காக எங்கள் அப்பா ஒத்துக்க வச்சிருக்கேன் தெரியுமா உனக்கு? நீ ஒன்றும் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒத்துக்க வைக்கணும் ஒன்றும் அவசியம் இல்லை. ஓ, நீ தானே சொன்ன உன் லைஃப் டெசிஷனை நாங்களே சேர்ந்து எடுக்கிறோன்னு. ஏன்னா நீ இது வரைக்கும் எடுத்த டெசிஷன் எல்லாமே ஃபெயிலாக தான் போயிருக்கு. யூ ஹாவ் ஒன்லி 2 ஆப்ஷன். யூ கேன் ஜஸ்ட் லீவ் ஆர்